தரமற்ற முறையில் கட்டப்பட்ட சிறு பாலம் தரமானதாக கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சாந்தநத்தம் கிராமத்தில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1.85 லட்சம் மதிப்பில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு புதிதாக 3 சிறு பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஒரு சிறு பாலம் கம்பி கட்டிய நிலையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த சிறு பாலம் கட்டப்பட்ட மேம்பாலம் போடப்பட்ட கான்கிரீட் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. இதனால் ஊருக்குள் தண்ணீர் தேங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகள், ஆடு மாடுகள் இதில் விழுந்து செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தரமற்ற முறையில் கட்டப்பட்டதால் இந்த சிறு பாலத்தில் அமைக்கப்பட்ட கட்டுக்கம்பிகள் கான்கிரீட் கலவையுடன் ஒட்டாமல் இருந்ததால் இடிந்து பள்ளம் ஏற்பட்டது. விவசாயிகள் இந்த சாலையை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். எனவே தரமற்ற முறையில் சிறு பாலத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், உடனடியாக தரமான முறையில் விரைந்து கட்டித்தர வேண்டும் எனவும், கட்டிய மேம்பாலம் அதிகாரிகள் தரமானதாக உள்ளதா என சோதனையிட வேண்டும் எனவும், மேலும் சிறு பாலத்தில் 17 அடி உள்ள பாலத்தை 14 அடியாக மாற்றியுள்ளனர். பாலத்தில் கம்பி சீக்கும் கம்மியாக தரமற்ற முறையில் ஒப்பந்ததாரர் போட்டுள்ளார். இதனால் பொதுமக்கள் விவசாய இடுபொருட்கள் ஏற்றி செல்லும் போது இடிந்து விழும் என அச்சத்தில் கவலையுடன் உள்ளனர். மேலும் ஒப்பந்ததாரர் அமைச்சர் இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் எனக்கு போன் அவர்கள் பண்ண வேண்டும் என திமிராக பேசுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். சாந்தநத்தம் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி. வண்டி வாசி அந்த வழக்காட்டில் வீந்து போறோம் வண்டிக்காரன் பேசுங்க. அதான் சொல்றேன், இந்த பாலம் வந்து பிளேட் எடுத்த மாதிரி தான் பாலம் போட்டுவானோ, அந்த மாதிரி மேட்டு போட்டு கட்டலாம். அந்த மாதிரி சொல்லாத, மொத்தமா எல்லாத்தையும் அங்க சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லுங்க. பாலம் இது இங்க ஒரு அங்க பாலத்தை ஒண்ணு ரோட்ல ஒண்ணு கட்டுறாங்க. எல்லாம் நம்ம என்ன இது அங்க சொல்லாத, எல்லாம் பொதுவாக ஒவ்வொரு மேட்டு இந்த பாலத்துக்கு தாங்குமா அது சொல்லு. நாளைக்கு நெல் வந்தா நாங்க நெல் லோடு ஏத்துவோம். இதுல நாங்கள வந்து அங்க வந்து போறது இங்க போறது வந்து பொதுவா பேச என்ன வேலை செய்யறாங்க. இது இப்படிதான் கட்டுதா இந்த மண்ணு பொண்ணா அது வந்து எங்க பாலம் உங்க பாலம் எல்லாம் நம்ம பாலம் தான் வந்து இங்க அப்படிதான் ரோட்டை பிடிச்சி வெட்டி போட்டுருக்குறாங்க. என்ன இது முறை? பாலம் கட்டினாங்க, பாலம் இதான் பாலமா? அதோட இந்த அந்த பாலம் போட்டு அந்த பைப்ல எப்படி தண்ணி போகுது? தண்ணி வெளியில போவாதுங்க. இன்னும் இதே உயரம் அதை போட்டு அதுல போட வேண்டியதானே. என்ன இது என்ன பிளேட்டா வீட்டுக்கு சாக்கடைக்கு நம்ம பிளேட் எடுத்து போடுற மாதிரி போட்டு போறோம் பாலத்தா. அன்னைக்கு கேட்குறது என்ன ராபா என்ன பேசுறாங்க தெரியுங்களா? சரி, ஊருக்காரங்க வந்து யாரு இங்க அவன் கான்ட்ராக்டர்காரன் வந்து பிள்ளை எடுக்க கூட வந்து இந்த ஊர்ல வந்து அது செத்து உயர்த்த விடுங்க. இதுக்கு அதுக்கு எப்படி வண்டி வாசி எப்படி ஏறும்? களிமண்ணை கட்டி வச்சுக்கிறான். விழுந்துட்டாப்ல அந்த இடத்துல. இந்த பாலத்துக்கு இந்த ரேட் மதிப்பு உண்டா? அந்த ரோட்டோட இது கீழே கிடக்கு. அந்த ரோட்டுக்கு அது கீழே கிடக்கு. குழந்தை புள்ளை தண்ணியில் விழுந்து விடுறது. குழந்தை புள்ளை நடந்து வரும்போது தண்ணியில் விழுந்து விடும்ல. அப்படியே அப்படியே திரும்பி போட்டா போடுங்க, போடலன்னா எங்களை வாய்க்கால வச்சு விடுங்க. நீங்க மண்ணை சரி பண்ணுங்க. என்கிட்ட கூடு நாசமா மாடு கட்ட முடியாது, நடக்க முடியாது. என்கிட்ட மாடு பணத்துல வீட்டு இன்னைக்கு போடுவாங்க, நாளைக்கு போடுவாங்க, இன்னைக்கு மண் தருவாங்க. வாய்க்கால் அதுக்கு தான் தண்ணி ஓடும். மாடு வந்துன்னா
ஒரு மாதம் புல்டோசர் வந்து தூக்குறது. மாடு வந்தா நாங்கள் 4 ரூபாய் மாடு வச்சுக்கிறோம்ப்பா. எங்கள் மாடு வீயக்கூடாது. இதில் மண்ணை போடுங்க ஃபஸ்ட்டு. அகலமாக வேணுமாமா பாலம்? ஆமாம், பாலம் அகலமாக தான் வேணும். ஒரு விழா இருக்குது, அதுக்கான எஸ்டிமேட் இல்லை. இங்க வா சாமி. அந்த பாலம் இதுக்கு நேரா இருக்கு. இந்த கட்டைக்கு 1 தப்படி 1.5 தப்படி இங்கதான் இருக்கு அந்த பாலம். இந்த பாலம் வந்து இங்கதான் இருக்குது. அப்ப என்ன பண்ணாங்க, ஏன்னா இந்த உளறி வீட்டுல யாரும் கேட்க ஆள் இல்ல, இங்க வந்து வெட்டுங்க, இங்க நவுத்துங்க அப்படின்னாங்க. யாரும் சொல்லல. எங்க நவுத்தி வெட்டினாலும் வெட்டினா போறாங்கம்மா. அவங்களே விட்டாங்க. யாரும் அகலமா வேணும், பாலம் அகலமா வேணும். அங்கேயும் போகணும் மேடம். எல்லாம் குடும்பம் எல்லாம் நடக்கு போறது வர்றதுக்கு, மாடு எல்லாம் வண்டி கிண்டி போறது, எல்லாத்துக்கும் எல்லாம் வண்டி போறது வர்றது கட்டுறாங்க. வண்டி ஏற்றிட்டு போகணும், கல் ஏற்றிட்டு போகணும். என்ன பண்ணுவாங்க சொல்லுமா? விடுங்கண்ணா. நாலு விட்டு பேசுந்தா தகுந்த மாதிரி நாலு விட்டு பேசுந்தப்பா. என்ன வம்பு சண்டை? அப்ப எப்படி இருக்குது பாரியா வம்பு சண்டை? அப்ப சொல்ல தப்பு சொல்லலையா? நீ சொன்ன வார்த்தையும் தப்பான வார்த்தை தெரியுமா? முதல்ல இந்த தெருல எல்லாம் வர மாட்டாங்க, மீட்டிங் உட்காந்து பேசுவோம். நீ பொதுவான கால மத்தியான திரும்ப வந்தாங்க. மந்திரி என்கிட்ட பேச சொல்ல அவர் அப்படிங்கிறான். ஊராட்சி தலைவரே சொல்றாரு, போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணாதீங்கிறாரு. அகலம் கம்மிங்க. அளவு என்ன? ஃபர்ஸ்ட் பாலம் 16 கட்டுறீங்களா? 16 அடி கூட கட்டு. இல்ல பாலம் அப்படியே கண்ணா போகுது, பாலம் கட்டான கண்ணா போகுது. கான்ட்ராக்ட் வருஷம் ஏன் இது மட்டும் அழிச்ச மாதிரி இருக்கு? திரும்பி விடுங்க. நம்ம வேற ஏதாவது கேட்கறா? எனக்கு மட்டும் என்ன புதுசா பாலம் கட்ட கொண்டு கேட்கறேன். கேட்க போனா உடனே போலீஸ் கட்ட வந்துடும். 1 அடி 1.5 அடி வந்துடும். 5 அடி அது மாதிரி வந்துட்டாங்க. அது அப்புறம் அகலம் எங்க இருந்து வருது? இதுல இந்த வண்டி இதுல தான் ஒரு ஒயர் வேற கட்ட வேணாம் போகணும் யாரும் கேட்கறா சொல்றது. எஸ்டிமேட் என்னமோ அதை மட்டும் கட்டு. உனக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா கம்பி போடு, எனக்கு ஜல்லி மணி எக்ஸ்ட்ரா போடு, யாரும் கேட்க போறது இல்லை. அப்படியும் அளவு வேணும், அளவு கட்டிட்டு போ. மூட வேணும்னு கேட்குறீங்க? ஆமா, இது இப்போ பாருங்க, அந்த பாலத்துக்கு அந்த முத பாலத்தை எடுத்துக்கோ. அந்த முத பாலத்தை எடுத்துங்க, 2வது பாலத்தை எடுத்துங்க, இந்த பாலத்தை எடுத்துங்க. ரொம்ப பள்ளமா போகிறோம். ஆமா, அந்த பாலத்தை பாருங்க. அது மொத்தம் இது வந்து அளவு அது லென்த் வந்து 17 அடி. 17 அடி. அது 16 முக்கா இருக்கு. அது 14 முக்கா இருக்கு. இது 14 இருக்கு. அப்ப என்ன அளவுல கட்டுற? அளவு கம்மி ஆகலாம். கம்பி போடு, மண்ணு போடு அப்படின்னு உனக்கு கேட்க போறது இல்லை. அளவு என்னமா கட்டிட்டு போ. ஒரு தண்ணி வச்சிருக்க காவா தண்ணி எதுல வந்து வியும்? அங்க நிக்கிறவங்க எடுக்கிற, இங்க நிக்கிறவங்க அவர் எடுக்க பாரு.